நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க இந்தியா. இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் விதமாக இந்தியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மொத்த உலகத்தையும் அண்ணாந்து பக்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன இந்தியா முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானை கடுமையாக தண்டிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இந்தியா. இனி கருணை காட்டுங்க அப்படின்னு கெஞ்சினா கூட இந்தியா இறங்காது அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய மத்திய அரசு ஒரு அதிரடியான திட்டத்தை எடுத்திருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒருத்தன் பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு பொருளையே கிளப்பி விட்டுருக்கிறாரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவிலே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமையும் நீங்கள் ஃபாலோ பண்ணனாலும் கீழே லிங்கை கொடுத்துருக்கேன், உடனடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகில் பல்வேறு நாடுகளை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ செல்வ செழிப்பில் மிதந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கச்சா எண்ணெய் வளம் தான் மிகவும் முக்கிய காரணமாக இருக்குது. குறிப்பாக சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இது போன்ற நாடுகளை உதாரணத்துக்கு சொல்லலாம். ஆனால் இந்தியா கிட்ட கச்சா எண்ணெய் வளம் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது. இதனால இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையில சுமார் 85% இறக்குமதி மூலமாக மட்டும்தான் பூர்த்தி செஞ்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள்கிட்டேருந்து தான் இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் குவைத், அங்கோலா, நைஜீரியா, கொலம்பியா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகள்கிட்டேருந்தும் கச்சா எண்ணெய் இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க. இறக்குமதி அப்படிங்கிறதுனால கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து கொள்றதுக்காக மிகப்பெரிய தொகையை இந்தியா செலவு செஞ்சுட்டு வர்றாங்க. கடந்த 2024-25 நிதியாண்டில் எடுத்துக்கிட்டோம்னா கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக இந்தியா செலவு பண்ண மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 242 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இறக்குமதி செஞ்சு செலவு பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் ரஷ்யா போன்ற நாடுகள்கிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா மற்றும் நேட்டோ போன்ற அமைப்புகள்கிட்டேருந்து அச்சுறுத்தல்களும் வருது. இந்த எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சால் வரி அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளை இந்தியா எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு அமெரிக்கா மற்றும் நேட்டோ போன்றவை அச்சுறுத்திட்டு வர்றாங்க. அதனால இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் ஒட்டுமொத்தமாகவே வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை குறைக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா விரும்புறாங்க. கச்சா எண்ணெய் தேவைக்காக மற்ற நாடுகளை சார்ந்து இருப்பதை குறைப்பதன் மூலம் இந்தியாவுடைய பொருளாதாரம் வலிமையடையும். இதன் ஒரு பகுதியாக தான் பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இலக்கை இந்தியா இப்போ எட்டியிருக்காங்க. இந்த வரிசையில தான் பெட்ரோலுடன் கலக்கப்படும் எத்தனாலுடைய அளவை 27% அதிகரிக்க நம்முடைய இந்தியாவுடைய மத்திய அரசு தற்போது திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த புதிய எரிபொருள் E27 அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படும். இது குறித்து செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 27% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா தற்போது இருக்கும் வாகனங்களுடைய இன்ஜின்களில் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு அராயின் சொல்லப்படுகிற ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்முடைய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, பெட்ரோலுடன் கலக்கப்படும் எத்தனாலுடைய அளவு அதிகரிக்கப்பட்டுச்சுன்னா 2 நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம் இல்லையா, இந்த கச்சா எண்ணெயுடைய அளவை நம்மளால குறைக்க முடியும் அப்படிங்கிறதான் இதனுடைய முதல் நன்மை. மற்றொரு நன்மை என்னன்னா, உள்நாட்டில் எத்தனாலுடைய உற்பத்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறதாகும். இந்தியாவுடைய இந்த முடிவு இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை அதிக அளவில் சப்ளை செஞ்சு கொண்டு இருக்கும் உலக நாடுகளுக்கு முக்கியமான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக நம்மளை மிரட்டி மீன் குஞ்சு பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அமெரிக்கா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா பல பில்லியன் டாலர் அளவுக்கு கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சுட்டு வராங்க. அப்படி இருக்கையில இதை குறைக்கும் அளவுக்கு எத்தனால் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்கா போன்ற பல நாடுகள் ஒரு மிகப்பெரிய அடியை வாங்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் அவ்வளோ பெரிய கச்சா எண்ணெய் வச்சிருக்காங்களா, மற்ற நாடுகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு சரியா போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால தான் மற்ற நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய, அதாவது ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை நம்முடைய நாடு நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா. இதனால பார்த்தோம்னா சிந்து நதி நீர் கிடைக்காம பாகிஸ்தான் அவதிப்பட்டு வர்றதை நம்ம கடந்த வீடியோக்கள்ல பேசிட்டு தான் வர்றோம். இது மட்டும் இல்லாமல் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலையில் நம்முடைய மத்திய அரசு தீவிரம் காட்டியிருக்காங்க.
அதன் ஒரு பகுதியாக தான் ஜம்மு காஷ்மீரில் தங்களுடைய வேலையை வந்து ஜரூரா தொடங்கியிருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்தியா வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, பாகிஸ்தானை இனிமே வந்து நம்ம லேசாக விடக்கூடாது, கடுமையாக தண்டிக்கணும் அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் கருணை காட்டுங்க அப்படின்னு கெஞ்சணும், அந்த அளவுக்கு பாகிஸ்தானை கெஞ்ச வைக்கணும் அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு வந்து திட்டம் போட்டிருக்காங்க. நாம சிந்து நதி நீரை நிறுத்தினதுமே பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு சிந்து நதி நீரை நீங்க வந்து திறந்து விடணும் அப்படின்னு கெஞ்சிட்டு வருது. ஆனால் நம்முடைய மத்திய அரசு சார்பில் ஒப்பந்தத்தை நிறுத்தியது தான், இனி அதில் மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் சிந்து நதி நீரை நம்முடைய நாட்டுடைய பிற இடங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் திருப்பி விட்டு நம்முடைய நாட்டை வந்து செழிப்பாக்குறதுக்கும் நீர்மின் திட்டங்களுக்கு வந்து இதை பயன்படுத்துறதுக்கும் நம்முடைய மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கான பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டுட்டு வருவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் தான் பாகிஸ்தானுக்கு சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட செல்ல விடாம மத்திய அரசு இன்னொரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. அதன்படி தான் ஜம்மு காஷ்மீர்ல கூடுதலாக நீர்மின் சக்தி திட்டத்தை வந்து செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு. அதாவது கூடுதலாக 2 நீர்மின் சக்தி திட்டம் வந்து அங்கீகரிக்கப்பட இருக்கு. இதுக்கான தொடக்க பணிகள் வந்து நடந்திருக்கு. முதல் கட்டமாக நீர்மின் திட்டங்களுக்கான டிசைன் பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு தண்ணீர் ஆதாரமாக இருக்கும் செனாப் நதியில 4 நீர்மின் திட்டங்களை நம்முடைய நாடு கட்டமைச்சிட்டு வர்றாங்க. அந்த பணிகளை இன்னும் விரைவுபடுத்தவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது செனாப் நதியில பகல் துளில 1000 மெகாவாட் நீர்மின் திட்டம், கிருவுல 624 மெகாவாட், குவார் நகர்ல 540 மெகாவாட் மற்றும் ராட்லேவில் 850 மெகாவாட் நீர்மின் திட்டம் கட்டமைக்கப்பட்டு வருது. இந்த திட்ட பணிகளை தேசிய மின்சார கழகம் லிமிடெட் மற்றும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநில மின் மேம்பாட்டு கழகங்கள் இணைந்து மேற்கொண்டு வர்றாங்க. இந்த திட்டங்கள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 2028 ஜூலை மாதத்துக்குள்ள அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக செயல்பாட்டுக்கு வர இருக்கு. இந்த திட்டங்களையும் விரைந்து முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இதன் மூலம் சிந்து நதி நீர் பங்கீட்டின் மூலமாக செனாப் நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்வது தடுக்கப்படும். இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு எதிர்காலத்தில் செனாப் நதியிலிருந்து தண்ணீர் கிடைக்காம போகும் வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல காஷ்மீருடைய செனாப் நதியின் துணை நதியான மருசுதர் ஆற்றில் புதிதாக அணை கட்டப்பட்டு வருது. பகல்துல் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த அணை கட்டும் பணி தீவிரமாக நடந்துட்டு வருது. இந்த அணையுடைய முக்கிய நோக்கம் மரசுதர் ஆற்றின் தண்ணீரை 10 கிலோமீட்டர், அதாவது 6.2 மைல் நீளமுள்ள ஹெட்ரஸ் சுரங்கப்பாதை வழியாக செனாப்ல இருக்கும் துல் ஹஸ்தி அணைக்கு கொண்டு செல்வதாகும். இந்த பணியையும் விரைவுபடுத்த உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த அணை கட்டப்பட்டுச்சுன்னா பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கிடைக்காது அப்படின்னு அந்த நாடு தொடர்ந்து கதறிட்டு வருது. இப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்த அணையை கட்டும் பணியை நம்முடைய நாடு வந்து விரைவுபடுத்தியிருக்காங்க. மேலும் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இப்போ வெள்ள பாதிப்புல சிக்கி இருக்கு. இந்த நிலையில தான் இந்தியா வந்து ஜம்மு மற்றும் காஷ்மீர்ல நீர்சக்தி திட்டங்களை வேகமாக துவக்கி பாகிஸ்தானுக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் உருட்டி இருக்கிறார் இல்லையா, ஏக்கர் கணக்கில் போய் சொல்லியிருக்கார் இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ராணுவ மோதலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அமெரிக்கா வந்து 5 ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்திச்சு அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. நேற்றைய இரவு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அப்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதை பேசியிருக்கிறாரு. அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு, 4 அல்லது 5 விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சு. ஆனால் 5 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நிலைமை வந்து தொடர்ந்து மோசமாகி கொண்டே இருந்தது இல்லையா, அதனால எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் உறுதியாக வந்து சொல்லலாம் 4 அல்லது 5 வந்து தாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையை நிறுத்திக் கொள்வதில் முன்னும் பின்னுமாக இருந்தாங்க. அது பெரிதாகி கொண்டே இருந்துச்சு. வர்த்தகத்தின் மூலம் நாங்கள் அதை முடிவு கொண்டுட்டு வந்தோம். அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய விரும்புகிறீர்கள், நீங்கள் ஆயுதங்களை கொண்டு தாக்கிக் கொள்வீர்கள் அப்படின்னா, குறிப்பாக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவீர்கள் அப்படின்னா உங்க கூட நாங்கள் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா 2 நாடுகளுமே சக்தி வாய்ந்த அணு ஆயுத நாடுகள். 8 ஆண்டுகளில் எந்த அமெரிக்க நிர்வாகமும் சாதிக்க முடியாததை 6 மாதங்களில் நாங்கள் சாதித்தோம். இதுக்காக நான் மிகவும் பெருமைப்படுறேன். நாங்கள் வந்து நிறைய போர்களை நிறுத்தியிருக்கிறோம், இவை கடுமையான போர்கள் அப்படின்னு மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஆனால் என்ன உண்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாகிஸ்தான் மேலே நம்ம தாக்குதல் நடத்தினோம். நம்முடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் தான் பாகிஸ்தான் கதற ஆரம்பித்தாங்க. தயவு செஞ்சு இந்தியாவை வந்து தாக்குதல் நடத்துறதை நிறுத்த சொல்லுங்கள், நாங்கள் உடனடியாக நிறுத்திடுறோம், எங்களால் முடியலை அப்படின்னு கதறினாங்க, கெஞ்சினாங்க. அதனை அடுத்து தான் இந்தியா வந்து இப்போ தாக்குதலை நிறுத்துகிறோம், ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது லைவ்ல தான் இருக்குது, அது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் எங்கேயாவது பேசினார்னா போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தான் காரணம், நான் தான் நிறுத்தி வச்சேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. இதை இந்தியா வந்து ஏற்கனவே திட்டவட்டமாக மறுத்து கடுமையான பதிலடியும் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் தான் அதிர்ச்சி தரும் விதமாக 5 ஜெட் விமானங்களை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதிய தகவல் ஒன்று தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த 5 ஜெட் விமானங்கள் எந்த நாட்டுக்கு சொந்தமானவை அப்படிங்கிற குறித்து அவர் எதுவும் தெரிவிக்கலை.
அமெரிக்கா சுட்டு வீழ்த்திய 5 ஜெட் விமானங்களால் ஏதேனும் ஒரு நாடு பாதிக்கப்பட்டதா அல்லது 2 நாடுகளுமே பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிற பற்றியும் அவர் தெளிவாக சொல்லலை. உண்மை இருந்தால் தானே சொல்ல முடியும், இப்படி உருட்டுனா எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.